வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜி பியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். வாடிக்கையாளர்களுக்கு உரிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நினச்ச அந்த ரெக்கார்ட்ஸுங்க பேஸ் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பனியன் துணியிலேருந்து நூல் வேஸ்ட்டு பிரித்தது தனியாக, கோன் வைண்டிங் தனியாக, டியூப் வைண்டிங் தனியாக, பிளாஸ்டிக் ஷர்ட்டிங் தனியாக, இப்படி தனித்தனியாக அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் பிரிச்சுட்டு இருக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்கிறாரு என் பேரில் அப்படிங்கிற மாதிரி கோதை நாச்சியார் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆதாரம் இல்லைன்றது தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கையாடல் செய்வதற்கு அவங்க பணம் வாங்கினதுக்கு உண்டான ரிசிப்ட் எல்லாமே அப்படிங்கிறது கேஷாக இருக்குது. வாடிக்கையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி ஹேண்டில் பண்ணது, பணத்தை ரிசீவ் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட்டது, அவங்கள துரத்தி விட்டது, இது எல்லாமே ஆதாரம் இருக்குது. விநியோகஸ்தர் நியமனம் செய்து நம்ம இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது 50 விநியோகஸ்தர்கிட்டே அப்படிங்கிறது சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சது ஆதாரம் இருக்குது. ஒரு தொழிலை எப்படி செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னாலும் நீங்கள் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா கன்ஃபியூஸும் பண்ணிட்டு பணத்தை மோசடி பண்ணி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு பயலோடு சேர்ந்து ஏமாற்றி கிரையை வாங்கிட்டு கூட்டுக்களவாணித்தனம் பண்ணிட்டு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்துக்கிட்டு இப்போ பொறுக்க என் புருஷன் அக்கௌண்ட்டில் 30,000 தான் வருது, மீதி பணமெல்லாம் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியல. ஆதாரம் இன்னும் நிறைய இருக்குது. கம்பெனி கணக்கில் இருந்து அப்படிங்கிறது அவங்க நடத்தின சிவலிங்கம் கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க முதல்ல நடத்திட்டு இருந்தாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறது 4,10,000 ரூபா இந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். கவிதா அப்படிங்கிற ஒரு லேடிக்கிட்ட அப்படிங்கிறது இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து செக்கை கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல நீங்கள் தொழில் செஞ்சீங்க, இங்கே நாங்கள் மேனேஜராக தான் வேலை பார்த்தேன். சரி, மேனேஜராக தான் வேலை பார்த்தாவே இருக்கட்டும், உண்டான கணக்கு வழக்குகள் அப்படிங்கிறத ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. திடுதிப்புன்னு ஒட்டிட்டு ஓடனீங்க. எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணது நீங்கள், என்னுடைய ஃபோன் அட்டன் பண்ணது நீங்கள். இருக்கிற வாடிக்கையாளரெல்லாம் கூப்பிட்டு கேட்போம். வாடிக்கையாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, வாடிக்கையாளருங்க ஆஃபீஸில் வேலை பார்த்த ஸ்டாஃபு, டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஆதாரமாக நடந்துக்கிட்டீங்க, எப்படி மக்களோட நீங்கள் நல்லிணக்கமாக நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த கூகுளில் அடித்தாலே தெரியும். ஃபிஜி பியூர்னு அடித்தா உங்களை பற்றி அப்படிங்கிறது சிறப்பாக புதுக்கு எப்படி ரிவ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போது கூடா நட்பு கேடாய் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு 34 வருஷமாக வெறும் வியாபாரத்தை மட்டும் நடந்துட்டு இருக்கிற எனக்கு, நான் யூடியூப் மூலம் டெவலப் பண்ணி தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் பேசி நாசம் பண்ணி இன்னைக்கு அசிங்கப்படுத்தி ஒரு 200 பேர்கிட்ட அப்படிங்கிறது பணத்தை வாங்கிட்டு போயிட்டு உன் தாய் மாமா இடத்த அப்படிங்கிறது பொது வரைக்கும் பினாமி பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சொகுசாக உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறது இவர் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன ஆதாரம் வேணும்? மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிற, அளவு கடந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிற, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. எல்லாம் ஆடிட்டிங் ரிப்போர்ட் போயிட்டு இருக்குது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் அப்படிங்கிறது புதுக்கு நீ எத்தனை கோடி திருடி இருக்கிற அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும். நீ எவ்வளோ நகை வாங்கியிருக்கிற அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த நிலத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் அப்படிங்கிற செலவாச்சு. அப்போ நீ 3 வருஷத்தில் அப்படிங்கிறது போருக்கும் எத்தனை லட்சம் ரூபாய் அந்த கம்பெனியிலேருந்து நீ எடுத்துருக்கிற. இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிறது புதுக்கும் அந்த தோட்டத்தை நீ எப்படி வாங்கின, உன் பினாமி பேரில் அவன் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு பூஜா தூக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அவன் புதுக்குன்னு எல்லா உண்மையும் வெளியே வரும்ல. ஏமாத்திட்டு அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்சிருமா? ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோமா? ஆதாரம் என்ன? 200 பேர் இருக்கா, 200 பேர் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்குறாங்க. இந்த 200 பேர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷனை உருவாக்குனது நீங்கள். அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சி என்னை அவங்கள பார்க்க விடாமல் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாத்தையும் நாளை கடத்தி அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த பணத்தை கையாடல் செஞ்சுட்டு கடைசியாக விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு புதுக்கு ஆதாரம் இல்லாமல் அவர் என் பேரில் பழிய போடுறார். ஆதாரம் இல்லாமல் பழி போட வேண்டிய அவசியமே கிடையாது. 2021 CWDSல நீங்கள் பண்ண ஸ்கேம் என்ன, அந்த ஸ்கேமில் உங்கள் ரோல் என்ன, அதில் நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க? வாங்க ஆதாரம் அப்படின்னு வரீங்களா, வாங்க புதுக்கு CWD ஸ்கேம் இந்த ஸ்கேம் ரெண்டத்தையும் மெர்ஜி பண்ணி சார் ஒன்றா விசாரிங்க, என் பேர் தப்பு இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு போதுவாங்க. நான் வரேன், நான் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்குறேன். சார் சிபிசிஐடி என்கொயரிக்கு நான் தயாராக இருக்கிறேன், என் கம்பெனி என்னுடைய அக்கௌண்ட்ஸை என்னுடைய வரவு சொல்ல எல்லாத்தையும் உட்படுத்துங்க அப்படின்னு நான் வரேன். என்கிட்ட ஜென்யூனிட்டி இருக்குது. நான் நேர்மையாக எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். உடனே மாதிரி அப்படிங்கிறது வருங்க ரொக்கமாக வாங்கி அப்படிங்கிறது நாங்கள் வியாபாரம் பண்ணல. அவங்க அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட வாங்காமல் அப்படி இருந்து திருட்டுத்தனம் பண்ணல.
திருட்டுத்தனமாக ஏமாற்றி அப்படிங்கிறது களவாணித்தனம் பண்ணுறதுக்கு வந்து பொதுவாக ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு கம்பெனி பேரில் அந்த இடத்த வாங்கிட்டு கிரையம் பண்ணிட்டு காசு கொடுக்காம திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றிட்டு தெரியல. இன்னமும் வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணாமல் எகத்தாளம் பேசிக்கிட்டு நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை பரப்பிட்டு திரியுறீங்க. அப்போது மக்கள் பணத்தில் வாங்கின சொத்தை விற்று மக்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நீ ஏற்பாடு பண்ணது, நீங்கள் 2 பேரும் பண்ண சதி திட்டம் அப்படிங்கிறது அந்த ஆடியோ இல்லையா? அந்த ஆடியோ யாரும் கேட்கலையா? நீ வந்து பொறுத்த வரைக்கும் அவனோட சேர்ந்து என்ன பிளான் பண்ண, நீ என்ன மாதிரி ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டீங்கன்னா நான் ஏன் அதுக்குள்ள வளைஞ்சு போனேன்? நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பேரில் உன் தங்கச்சிகளை வச்சுட்டு ஒரு லிட்டிகேஷன் கிரியேட் பண்ண. அதனால் வந்து பொறுத்தவரைக்கும் நான் சரி கிறகம் தொலையுது, எதுக்கு நமக்கு இதெல்லாம் வம்பு, நீங்களே விற்று இருக்கிற பிரச்சனையை முடிங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தால் பணம் தராமல் ஏமாற்றிட்டு அவங்களுடைய கூட்டு களவாணித்தனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருக்குதா? என்ன ஆதாரம் வரும்? எல்லா ஆதாரம் வரும், இல்லை வராமே போயிடும், ஆதாரம் கொடுக்காமே போயிடுவேன். ஆதாரம் இல்லாமல் அப்படிங்கிறத நான் பழைய சொல்லவே இல்லை. இந்த உலகத்திலேயே அப்படிங்கிறது வந்து த மோஸ்ட் வந்து பொறுத்திருக்கு அதாவது உன்னைய மாதிரி வந்து கிரிமினலாக பிளான் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ ஊடகங்கள் அதை விட பெரிய ஃப்ராடு. அப்போ 2 ஃப்ராடு சேர்ந்து என்னை ஏமாற்றி நயவஞ்சகமாக பேசி இடத்த கிரையம் வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துறதுனால இன்னைக்கு 200 குடும்பம் பாதிச்சிருக்கு. அப்போ வாங்கின வரவு செலவு ஒழுக்கமாக நடத்தலை, நீ பார்த்த நிர்வாகத்தை ஒழுக்கமாக நடத்தலை, நிர்வாகத்தை ஒழுக்கமாக நடத்தி வியாபாரத்தை ஒழுக்கமாக நடத்தலை, இதுக்கு முன்னாடி சம்பளத்தை வாங்கிட்டு 3 வருஷத்தில் அப்படிங்கிறது வந்து புதுக்கு இத்தனை கையாடல் பண்ணி ஓடி போயிட்டு ஆதாரம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிற. எல்லா ஆதாரம் வருது, ஆதாரம் இல்லாமலாம் நான் எதுவுமே பேச கிடையாது. CWD ஸ்கேமில் அப்படிங்கிறது வந்து புதுக்கு நீங்கள் 2 பேர் திருநீங்க, அந்த ஆளை மறைச்ச, அந்த லேடியை மறைச்சிட்ட, அவங்க தலைமுறை ஆகிட்டதுனால அப்படிங்கிறது வந்து பிறகு அவங்க பேரில் பழைய போட்டு அப்படிங்கிறது வந்து பிறகு நீ எஸ்கேப் ஆகிட்ட. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் நீ மேனேஜர்னு சொன்னாலும் சரி, நீ டைரக்டர்னு சொன்னாலும் சரி, இல்லை பார்ட்னர்னு சொன்னாலும் சரி, ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து போயிருக்கோம் இதில் வந்து பொதுவாக டைரக்டராக நாமினேட்டட் டைரக்டராக இருந்துருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது இதே பேரலல் லைனில் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் கோல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸில் பார்ட்னரு, GST இருக்குது, பார்ட்னர்ஷிப் டீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாமலாம் இல்லை. அதனால சும்மா வந்து பொதுவரைக்கும் எதுவுமே இல்லை, அவர் சும்மா உருட்டிட்டு இருக்கிறாரு, அவர் என்னை பற்றி தகவல் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒழுக்கமாக இருக்கிற பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்டா யாராருக்கு என்ன கொடுக்கணும், யாராருக்கு என்ன பித்தளடம் பண்ணி வச்சிருக்கு, என்ன பிராடுத்தனம் பண்ணியிருக்கணும் உனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு செக்கை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போனோம், எவ்வளோ பணத்தை கையாடல் பண்ணிக்கிறீங்க, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு டீட்டெயில் சத்தியமாக எனக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே அப்படிங்கிறது இன்னும் டவுட்ஃபுல்லாக தான் போயிட்டு. அப்போது நான் வந்து பொதுவும் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நிர்வாகத்தை ஏமாற்றி மிகப்பெரிய ஒரு அவமானத்தை உருவாக்கி தலகுணுவை ஏற்படுத்திவிட்டு இப்போ ஏதோ வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசியாட்ட பேசிக்கிட்டு நான் ரொம்ப நியாயஸ்தி என்னை அவதூறாக சொல்கிறாரு. சொல்லுங்கள், ஏன்னா அந்த நிலத்தை விற்கிறதுக்கு அப்படின்னு சாட்சி கையெழுத்து போட்டதுலேருந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் யாருன்னு எனக்கு தெரியுமா? அந்த ஆள் வந்து பொதுவாக எனக்கு அறிமுகம் யாருன்னே தெரியாத ஒருத்தனை அறிமுகப்படுத்தி உன் சொந்தக்கார, என் கூட படித்தவன், எங்கள் ஊருக்கார, அவன் பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னு சொல்லி நீ எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி என்னை கொண்டு போய் சிக்க வச்சு அதன் மூலம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பலன் அடைஞ்சிட்டு 2 பேர் அப்படிங்கிறது ஏமாற்றி சொத்தை அபகரிச்சுக்கிட்டு இன்னும் வந்து பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருக்குதா? எல்லா ஆதாரம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆதாரம் வரும், எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களை சந்திக்க மாட்டேன். நீ விட்டுட்டு ஓடிட்ட அப்படிங்கிறதுக்காக எல்லாம் விடலை, கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். என்ன கேட்டால் நீங்கள் என்ன தலையை எடுத்து வாழை எடுத்து கால் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாத்தையும் இடம் மாற்றி வச்சு வேலை செஞ்ச ஆட்களை எல்லாம் துரத்தி விட்டதுனால ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லை, ப்ராப்பர் வவுச்சர் நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இல்லாததுனால ஒவ்வொன்றத்தையும் பார்த்து எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருக்குது. அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதனால் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ போயிட்டுருக்கு. அதனால் சீக்கிரம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேஷனுக்கு சப்மிட் பண்ணிடுது. ஆதாரத்தோடு அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே சந்திப்பேன். அண்ணா நீங்களாம் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பணத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து பொறுத்த நீங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒருத்தர் வந்து பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பேசி நான் இந்த இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்த்து விட்றேன், உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கிரையம் பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் 2 பேர் கூட்டு சதி செய்த ஆடியோ எல்லாரும் கேட்டிருக்காங்க, எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் கிடையாது, அவர் பொய் சொல்கிறார், நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நீங்கள் கொடுத்த ஒரு பைசா இல்லாமல் நான் வெளியில் இருந்து என்னுடைய சொந்த பணத்தை கொண்டு போட்டு எல்லாத்துக்கும் வாடிக்கையாளருக்கு புது அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணதுக்கு ரெக்கார்டு இருக்குது. உங்களால் இந்த டேட்டில் நான் இவ்வளோ பணம் கொடுத்தோம்னா சொல்ல முடியாது. ஃப்ராடு தரம் பண்ணதுனால உங்களால் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
10ஆம் தேதி நடந்த கரையத்தை 14ஆம் தேதி அவன் பணம் தரல அப்படிங்கிறத 15ஆம் தேதி அப்படிங்கிறது 15ஆம் தேதியிலேருந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ அவன் எழுதி கொடுத்த கையெழுத்து போட்டது பிரகாரம் பணம் வரலன்னு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நியாயஸ்தனா இருந்தா இல்லை நீ ஒரு நியாயஸ்தியா இருந்திருந்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கரை பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்கணும், என்னை நேரடியாக பார்த்து பேசணும். அதெல்லாம் நீங்கள் செய்யலை. காரணம் என்ன? நீங்கள் கூட்டுக்களவாணித்தனம் பண்ணி மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட சொத்தை அபகரித்து நீ செட்டில் ஆகிறதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை குடும்பம் பாதித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்டையை போட்டுட்டு நம்ம போயிட்டு அங்கே உட்காந்துக்கலாம், திண்டுக்கல்ல நகைக்கடை திறந்துட்டு அவங்க கூட நம்ம தொழிலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஓடி போனது நீங்கள். இன்னைக்கும் பொதுக்க நான்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்ன காரணம்? எனக்கு யாரும் ஏமாத்தணுங்கிற அவசியம் கிடையாது, ஏமாத்தணுன்ற எண்ணம் கிடையாது. நல்ல முறையில் தொழில் செய்து சம்பாதிச்சு அதன் மூலம் வாழணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நேரமும் அப்படிங்கிறது இதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி இதை செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டு உன்னை மாதிரி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ஏமாத்திட்டு அப்படிங்கிறது திருப்பூர் வந்தேன். இப்போ திருப்பூரில் ஏமாத்திட்டு அப்படிங்கிறது திண்டுக்கல் போயிருக்கிறேன். அப்போ பொறுத்தவரைக்கும் என்ன, ஒரு இடத்துல எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் பேரை மாற்றலை, ஊரை மாற்றலை, அட்ரஸை மாற்றலை, இடத்த மாற்றலை, ஃபோன் நம்பரை மாற்றலை, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறது இருக்கிற பிரச்சனைகளை சந்தித்து நான் ஒரு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உன்னால ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் தான் தீர்த்துக்கணும். என்ன காரணம்னு வச்சு நீங்கெல்லாம் தரம் இல்லாத ஒரு நபரை கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் பண்ணி நிர்வாகத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு 34 வருஷம் கௌரவமாக நான் தொழில் பண்ணிட்டு இருந்த என்னை பொறுத்த வரைக்கும் காலி பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, லாஜிக்கும் கிடையாது, ஒரு எத்திக்ஸும் கிடையாது. அப்போ சம்பாதிக்கிறதுக்காக எந்த விதமான ப்ராடு தரந்தையும் பண்ணி பணம் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வாழக்கூடிய உங்களை நம்பினது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆதாரம் என்ன? ஆதாரம் இல்லை. எத்தனை பணத்தை கம்பெனிலேருந்து எடுத்து கடன் கட்டியிருக்கிற, கடன்ற பேரில் நீ ஏமாற்றி வாங்கிட்டு போன காசெல்லாம் எவ்வளோ, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்க. எதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கு? அதனால ஆதாரம் கொடுக்குறேன், ஆதாரம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். குறிப்பாக அந்த வீடியோலாம் போடுறது அப்படிங்கிறது நீங்கள்லாம் எல்லாம் இப்போ வாடிக்கையாளர் பார்க்குறீங்களே இல்லையோ, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது இந்த தகவலுக்கு அவங்க தொலாவுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் நான் தூக்கிட்டேன். ஆஃபீஸ்லேருந்து தகவல் போயிட்டு இருந்தது, அவங்களையெல்லாம் நிப்பாட்டிட்டேன். என்னுடைய டிரைவர்கிட்ட இருந்தெல்லாம் அவங்க பொதுவரைக்கும் எனக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க, எனக்கு புது தகவல் வாங்கினாங்க. அதனால் டிரைவர்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். அதனால் இப்போ அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன அப்டேட்னு தெரியாமல் பாவம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அவர் பிளான் போடுறாரு, என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு தெரியறதுக்காக அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியறதுக்காக இந்த வீடியோ முதல்ல அவங்க தான் பார்ப்பாங்க. அப்லோட் ஆன உடனே முதல் நாளாக அவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனால் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நமது நிறுவனம் செஞ்சிட்டு இருக்குது. உங்கள் பணத்தால் வாங்கப்பட்ட அந்த சொத்தை அவர்கள் அபகரித்தாலும் அதை மீட்டெடுத்து அதை திருப்பி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அது சட்ட நடவடிக்கையாகவும் அது பேச்சுவார்த்தை மூலமும் அப்படி 2 விதமா அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. எது எளிதாக முடிகிறதோ அதன் அடிப்படையில் அதை நம்ம மீட்டு கொடுப்போம். இவங்க என்ன பிராடுத்தனம் பண்ணி என்ன ஏமாத்தி இந்த சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சாலும் தப்பிக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா சோர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அந்த டைம்ல பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம், எந்தெந்த ஆளுக்கு எவ்வளவு கொடுத்து அந்த சொத்து வாங்கினது எவ்வளோ, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது மோக்கொண்டு எனக்கு மொத்த கதையும் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த சிபிசிஐடி என்கொயரிக்கு உள்ள கொண்டு வைக்கலாம். இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க, எந்தெந்த பணத்தை எடுத்து எங்கெங்க பண்ணாங்க, எல்லா விஷயமும் அப்படிங்கிறது ஆன் த ரெக்கார்டு இருக்கு. அதனால வாடிக்கையாளர்களை ஏமாத்தலாம், வாடிக்கையாளரை ஏமாத்திட்டு CWW ஸ்கீம் மாதிரி நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ஓப்பன் மைண்டா CWDSல எனக்கும் அந்த ஸ்கேமுக்கு சம்பந்தம் இல்லை, நான் போலீஸ் என்கொயரி தயார், வரேன், வாங்க 2 பேரும் போவோம் ஸ்டேஷனுக்கு, நான் தயார். நாளை காலையில் ஸ்டேஷனில் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி இந்த என்கொயரி பிரகாரம் என்ன பணம் வந்தது, என்ன நடந்தது, எங்கெங்க என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் தயார். நீயும் பார்ட்னர் ஃப்ராட் ஒருத்தருக்கான 2 பேரும் தயாரான்னு வாங்க. எந்த டைமில் பணம் கொடுத்தீங்க, எப்படி கரையம் பண்ணீங்க, எப்படி ஏமாத்தினீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பொதுக்கு உங்க மனசாட்சியோடு பேசுன்னு பார்க்கலாம். அதனால களவாணித்தனம் பண்ணி ஏமாத்தி எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பல பேர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் தூங்க விடாம பண்ணிட்டு நீங்க நிம்மதியா பொறுத்த வரைக்கும் போய் அந்த தோட்டத்துல கும்மாரம் படிச்சுட்டு இருக்கீங்க. பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இன்னும் ஒரு சில தினங்களில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனுக்கு அந்த ஆதாரத்தெல்லாம் சப்மிட் பண்ணுவோம். நீதிமன்றத்தின் மூலம் அப்படிங்கிறது நடவடிக்கை வரும். அப்ப எங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நீதிமன்றத்தை நான் சப்மிட் பண்றேன். அதில் எது ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத பொதுவாக அங்கே ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது கேட்டால், தப்பிப்பதற்காக தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறதுனாலையோ
இல்லை தப்பிப்பதற்காக நீங்கள் ஏமாத்தின சொத்தை வந்து பொதுக்கும் கொடுக்காம அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே கொண்டு போகலான்னு நீங்கள் முயற்சி பண்ணாலோ நடக்கவே நடக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்று அந்த இடத்திற்குரிய பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த 2 ஆப்ஷனில் வேற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஏமாத்திடலாம், நம்ம அரசியல் பலத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் என்ன பிளான் போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் செஞ்சிருக்கிற ஃப்ராடில் ரெக்கார்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை, அது எங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்போது ஆதாரத்தை தேடாதீங்க, ஆதாரத்தை நானே கொடுப்பேன். அதனால் இப்போதைக்கு அப்படிங்கிறது வந்து வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுக்கறது என்ன, எவ்வளோ பணத்தை வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வாங்கி அப்படிங்கிறது ஏமாற்றி இருக்கிறீங்க, வாடிக்கையாளரோட செக்கை வாங்கிட்டு எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்ததா கணக்கு எழுதிட்டு பணத்தை கொண்டு போனீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து புதுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வீண் முயற்சியாக நான் வந்து பொறுத்த வரைக்கும் மனு கொடுக்குறேன், நான் வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், எதை வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுங்க, நான் வேண்டாம் சொல்லி என்னன்னு கேட்டால் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் வந்து வெளியே வந்துட்டாலும் தெரியும். அது நான் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, நான் தான் தைரியமாக சொல்கிறேன். என்ன நடந்திருக்குதோ எல்லா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் தான் நிர்வாகம் பார்த்தீங்க, வந்து அந்த ரெக்கார்டு உட்காந்து பேசுங்க. நிர்வாகம் ஆஃபீஸ் வந்து உட்காந்து கணக்கு வழக்குகளை கொடுத்து சொல்லுங்கள். நான் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துருக்கிறன்ற விஷயத்தை, என்ன கொடுத்துருக்குற விஷயத்தை எல்லாம் கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக அப்படிங்கிற கணக்கு வழக்குகளை கொடுத்து அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் பண்ணுங்கள், செய்வோம். ஆனால் பேசுவாங்க, பணம் வாங்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எந்த விஷயமே எனக்கு வந்து போது தெரியாமல் மறைச்சிடுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்தவொடனே எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இப்போ நான் என்னன்னே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படிங்கிறது நான் சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் தேடிட்டு இருக்கிறாரு, நல்ல கண்ணு. ஆமாம், நீங்கள் வந்து பொறுக்க ஆதாரம் எளிதாக கிடைக்க முடியாத அளவுக்கு வரவு செலவு வச்சுட்டு இருந்ததுனால கால அவகாசம் இருக்குது. நிறைய பேர் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், அவங்க புது அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு டேட்டாவையும் என்ட்ரி போட்டு அதை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பொறுத்த ரொம்ப சிரமத்தை பட்டு தான் அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் எடுத்துருக்கோம். அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், விடிய வேலை பார்க்குறோம். வாடிக்கையாளர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த பணம் போகணும், வாடிக்கையாளர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். வாடிக்கையாளருக்கு என்ன நடக்குதுங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்றதை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. அதனால் வாடிக்கையாளர்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். வெகு விரைவில் உங்களுக்கு பணம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதற்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.